ஐயா ஒரு புண்ணாக்கு கடை வச்சா கூட ஏதாவது பிரயோஜனம் இருக்கு. ஒரு பிசினஸ் பண்ணா ஒரு லாபம் வரும். நான் ஆன்மீகத்தை தேட என்னைக்கு என் லாபம்? எனக்கு என்ன லாபம் அதனால? அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு வள்ளலார் சொன்னாரு, யாவும் தாமாய் விளங்குதலே ஆன்மீக லாபம். இதுதான் நீயா விளங்கும். அதனால ஆன்மீகத்தில் வர லாபம் தான். என்னது இது? அமைதி, நிம்மதி, அசையா மனம். எல்லாவும் தாமாய் விளங்குதலே, யாவும் தாமாய் விளங்குதலே ஆன்மீக லாபம்னு சொன்னாரு. அந்த லாபம்னா என்னன்னு கேட்டா அமைதி, மௌனம், அசையா மனம், நசியா நிலை. அதுல கிடைக்கிற மகிழ்ச்சி. அங்க அசைவு இருக்காது. அதுதான் ஆன்மீகத்தில் ஈடுபட்ட வரக்கூடிய லாபம் வள்ளலார் சொல்றாரு. மௌனத்தை விட வசதியா யாருமே புத்தாவும் சொல்லல, எந்த ஜெயினரும் சொல்ல, யாருமே சொல்ல. மௌனம் தான் எல்லாரும் சொல்றாங்க. மௌன உபதேச சம்பு, மௌன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர். மகதேவருடைய அட்ரஸ் கொடுக்கிறார். ஒரு மகதேவர் எப்படி இருப்பாரு? அவரு மணிமுடியும் என்ன இருக்கும்? மதி 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 நிலவு, மதி, அருகு, வேணி, தும்பை, மணிமுடியின் மீது. இதெல்லாம் மணிமுடி மீது அணிந்த மகதேவர். அவர் தான் சம்பு. அவர் பேர் என்ன? சம்பு. சம்பவிக்க செய்கிறவன் சம்போ. எல்லா விஷயங்களையும் அவன் தான் சம்பவிக்க செய்யறான். அவன் இப்படி இருப்பான். அவன் என்ன உபதேசம் பண்றான்? மௌன உபதேசம். மௌன உபதேச சம்பு. சம்புன்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் உபதேசம் பண்றது மௌனம். அவன் எப்படிப்பட்டவன்? அருவி, தும்பை எல்லாம் அணிந்த ரமன். சொல்லு. மௌன உபதேச சம்பு. அப்புறம் மதி, மதி, அருகு, வேணி, தும்பை, மணிமுடியின் மீது அணிந்த மகதேவர். இப்போ மௌன உபதேச சம்பு கொண்டு நீங்க போடுங்க. அதை சொல்லிட்டு சம்பு சொல்லிட்டு அப்புறம் மௌன உபதேசம் சொல்லுங்க. கரெக்டா பாருங்க, வரி ஞாபகமா சொல்லணும். மதி, அருவி, தும்பை, மதி, அருகு, வேணி, தும்பை, மணிமுடியின் மீது அணிந்த மகதேவர், மௌன உபதேச சம்பு. அவர் மௌனத்தை உபதேசம் செய்கிறது. அதுக்கு அப்படிதான் அர்த்தம். இந்த மௌனத்தை நோக்கி தான் போறோம். அதுதான் அந்த மௌனம் வந்துருச்சுன்னா எல்லாம் ஒடியா தெரியும். மௌனத்தை கலைச்சா எல்லாம் பொருளா தெரியும். ஒடியா தெரியாத காரணம் நம்ம மௌனமா இல்லை. ஏன் மௌனமா இல்லை? நம்ம வேற நினைக்கிறோம். நம்ம நினைவுதான் அதுன்னு தெரிஞ்சா மௌனம் ஆயிடுமே. எப்படி தங்கச்சின்னு தெரிஞ்சவன அவனுக்கு காமம் போயிடுச்சு, கூட போயிடுமே, மோகம் போயிடுமே. மோகம் இருந்தாலே போதுமே, விளங்குமே.